டிவிகே பத்தி பேசாம எலெக்ஷனை பத்தி பேச முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேன்றாரு. நானும் அதை ஒத்துக்கிறேன். போட்டி 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா முதல் 10 இடத்துல வந்து தமிழகத்துல இருந்து யாருமே தேர்வாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து 2வது இடத்துல வந்திருக்காங்க. இன்னைக்கு வளர்ந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க பவர் பாயிண்ட் போடும். இங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பவர் பாயிண்ட் போட சொல்லிடுறத நான் முதல்வன் திட்டத்துல சொல்லி தந்தோம். அதனால அவங்க வந்து ஐஏஎஸ் படிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எஸ்சி எஸ்டி மக்கள் மேல இந்த அரசாங்கம் அதிகமான கேஸ் ஃபைல் பண்ணிருக்கு. பட்டியலின மக்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா திருமாவளவன் இருக்காரு அவங்க கூட்டணியில. பட்டியலின மக்களை காப்பாத்துற, சமூக நீதி காப்பாத்துற இந்த அரசாங்கம், இந்த முதல்வர் வேங்கை வயலுக்கு இதுவரைக்கும் போலியே. இங்க இருக்கிற பெண்களை நீங்க பாதுகாக்காதவங்க எதுக்கு மணிப்பூர்ல இருக்க பெண்களை பத்தி பேசுங்க? அதே அக்கா கனிமொழி அவங்க கூட்டத்திலான பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டுச்சு, அது திமுக காரங்கள்னால நடந்துச்சு, அதுக்கு போய் கேட்கலையே. வணக்கம். கோதை ஈவென்ட்ஸ்னுடைய வைய தலைமைகள் வித் ஆர்ஜே லோகேஷ் என்ற சீரியஸ்ல இன்னைக்கு நம்ம யார் கூட பேட்டி எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தென்காசி மாவட்டத்தினுடைய நட்சத்திரமா திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தென்காசி மக்கள் எல்லாரும் தென்காசி ஆனந்தன் அப்படின்னு சொல்லி அன்பாக அழைக்கக்கூடிய ஆனந்தன் ஐயாச்சாமி சார் தான் நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம் லோகேஷ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். முன்ன பார்த்ததை விட இப்போ தேர்தல் பிஸில ரொம்ப கொஞ்சம் இழைச்சிட்டீங்க போலே. அப்படிங்களா? தேர்தல் வேலைகள் நிறைய இருக்கு. நட்சத்திரம்னு சொன்னீங்க, தென்காசி நட்சத்திரம்னு சொன்னீங்க. தென்காசி மக்களோட மக்களாக ஒருத்தன், மக்களோட மக்களா ஒருத்தர். சரிங்க சார். இப்போ எலெக்ஷன் டைம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. யாருதான் சார் சிஎம்மா ஜெயிப்பா? பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆசி பெற்ற ஒருத்தர் நிச்சயமாக சிஎம்மாக வருவார். அப்படின்னா உங்க கூட்டணியில இருக்கிற சிஎம் வேட்பாளர் ஜெயிக்க போறாருன்னு சொல்றீங்க? நிச்சயமாக திரு எடப்பாடியார் அவர்கள் திரும்பவும் முதல்வராக, மக்கள் விரும்பும் முதல்வராக அந்த அரியணையில் அமர்வார். எலெக்ஷன் அப்படின்னாலே டிவிகே பத்தி பேசாம எலெக்ஷனை பத்தி பேச முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கேன்றாரு. நம்மள சேர்க்கவே இல்லையே அவரு. நானும் அதை ஒத்துக்கிறேன். போட்டி 2வது 3வது 4வது இடத்துக்கு வர்றதுக்கு யாரு அப்படின்னா அவங்க 2 கட்சிக்கும் போட்டி இருக்கும். முதல் வர்றது யாருன்னு போட்டி கிடையாது. 2வது 3வது வர்றதுக்கு இவங்க 2 பேருக்குள்ள போட்டி. கரெக்ட். அப்போ முதல்ல சிஎம் வந்து எடப்பாடியார் தான் வருவார். 100% அவர் தான் திரும்பவும் சிஎம்மாக வருவார். சார், ஒரு ஐடியில் வேலை பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில். அரசியலில் வர்றதுக்கான காரணம் என்ன சார்? நான் சின்ன வயசில் பட்ட பசியும் வலியும் கொடுமைகளும் வேதனையும், அமெரிக்காவில் இருக்கும்போது கூட வருஷத்துக்கு 3-4 தடவை இந்தியாவுக்கு வந்துட்டு போயிடுவேன். ஷார்ட் விசிட்டாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் நான் வரும்போது பல கிராமங்களுக்கு சுற்றி பார்ப்பேன். நான் சின்ன வயசில் பட்ட வலிகளும் வேதனையும் பசியும் இன்னும் இருக்குதா அப்படிங்கிறது தொடர்ந்து போய் பார்ப்பேன். நான் அமெரிக்கா போய் அந்த 20 வருட காலங்களிலும் இங்கே ஒரு மாற்றமும் வரலை அப்படிங்கிறது தெரிஞ்சது. அதை போக்குறதுக்கு நான் ஒரு காரணியாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வேட்கை, அதனால திரும்பி வந்தேன். சரி, நீங்கள் வந்து உங்களுடைய ட்விட்டர் பேஜை நான் நிறைய பார்த்தேன். நிறைய வந்து கேம்ப் நடத்துகிறீங்க, மெடிக்கல் கேம்ப். மாதத்துக்கு ஒன்று, வருஷத்துக்கு ஒன்றுனா பரவாயில்ல, வாரம் ஒன்று நடத்துகிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? வாரம் ஒன்றும் இல்லை, சில வாரங்கள்ல எல்லாம் தினமும் நடத்தியிருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் வாரத்துக்கு 7 கேம்ப்லாம் நடத்தின இதெல்லாம் உண்டு. நம்ம மாவட்டத்தில் கடந்த 4 வருஷத்தில் மட்டும் நிச்சயமாக ஒரு 300க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தியிருக்கிறோம். அது மருத்துவ முகாம் மட்டுமல்ல, அது மத்திய அரசின் நலத்திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே இடத்துல பலதரப்பட்ட சேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முகாம், நலம் தரும் மோடி முகாம் அப்படின்னு நடத்தினோம். தென்காசி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியோடு சேர்ந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கிடையாது. குறிப்பாக கண் மருத்துவம் கொண்டு பார்த்தீங்கன்னா, அந்த கண் டாக்டர் நகரத்தில் தான் இருப்பாங்க. இப்போ புளியங்குடி, தென்காசி, சங்கரங்கோயில் அப்படிங்கிற ஒரு நகரத்தில் இருப்பாங்க. அங்கே இருக்கிற குக்கிராமங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஆக்சஸ்லாம் இருக்காது. அவங்க அதை தேடி போய் ஒரு கண் டாக்டரை தேடி போகிறதுக்கு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளும் இருக்காது. குறிப்பாக இந்த கண் டாக்டர்களை அவங்கக்கிட்ட இந்த கிராமங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். அதில் நம்ம பார்த்தீங்கன்னா 25,000க்கு மேற்பட்டவங்க கண் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. 1000 பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு நம்ம வந்து இலவச கண் சிகிச்சை இங்கே இருக்கிற பல நிறுவனங்களோடு சேர்ந்து செய்து கொடுத்துருக்குறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 மக்கள் நம்மளோட முகாம்களில் பயன்பெற்றிருப்பாங்க. அதனால் மருத்துவ சேவை இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நர்ஸே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உலகத்தில் கிட்டத்தட்ட 3 மில்லியன் நர்சஸ் இருக்கிறாங்க.
இந்திய கணக்குப்படி நம்மளுக்கு வந்து நம்மளோட மக்கள் தொகை சார்ந்து இன்றைக்கு ஒரு 1.25 மில்லியன் நர்சஸ் இருந்தாங்கன்னா, நம்மளுக்கு ஆக்சுவலா தேவை வந்து 2.5 மில்லியன் நர்சஸ் தேவை. தேவை. அதுவே இங்க இல்ல. நர்ஸு குறைபாடுகளே இப்படி இருக்கும்போது, டாக்டர்களோட நிலைமைய எடுத்து பாருங்க. இன்னுமே பற்றாக்குறை இருக்குன்றீங்க. மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி நம்மளுக்கு தேவையே இன்னும் 3 மடங்கு டாக்டர்கள் தேவை. மத்த நாடுகள கம்பேர் பண்ணும்போது. அதுல அரசு மருத்துவமனைகள்ல பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் பல்லாயிரக்கணக்கான இடங்கள் இன்னும் காலியாகவே இருக்கு. நெறைய பேர் எம்ஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு, அவங்க இன்னும் பணி நிரந்தரம் இல்லாம இருக்கிறாங்க. டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ வச்சு, டாக்டருக்கு பதிலா நர்ஸு, நர்ஸுக்கு பதிலா நர்ஸ் அசிஸ்டன்ட் வச்சு, சேவைகள் மக்களுக்கு சேராத ஒரு சூழ்நிலையில, அடிப்படை மருத்துவத்தையாச்சும் மக்கள்ட்ட நம்ம எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 300க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள். சார், ஆனா நீங்க இப்படி சொல்றீங்க, பற்றாக்குறை இருக்கு, இன்னும் தேவை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இந்தியாவிலேயே தமிழகத்துல மருத்துவ வசதி வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசாங்கம் வேணா சொல்லிக்கிடலாம். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, தமிழ்நாட்டுல எத்தனை டாஸ்மாக் கடை இருக்கு, எத்தனை பிரைமரி ஹெல்த் சென்டர்ன்னு ஒரு விகிதாச்சாரம் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 5000 டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா, பிரைமரி ஹெல்த் சென்டர் தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்தீங்கன்னா, 3000க்கும் குறைவு. ம். நம்ம மாநிலத்துல மருத்துவமனைகளை காட்டிலும் குடிக்க விக்கிற இடங்கள் அதிகமா டாஸ்மாக் கடைகள் அதிகமா இருக்கு. ஆனா இதான் தமிழ்நாடு. கிராமந்தோறும் இருக்கு டாஸ்மாக். கிராமந்தோறும் டாஸ்மாக் கடை இருக்கு. இப்படி கேட்கிறேன். எல்லா கிராமத்திலயும் டாஸ்மாக் கடை இருக்கு. எல்லா கிராமத்திலயும் அரசு மருத்துவமனை இருக்குதா? இல்ல. எடுத்து பாருங்க. பிறகு பிரைமரி ஹெல்த் சென்டராவது இருக்குதா அப்படின்னு இல்ல. கேக்குறீங்க. இதான் புள்ளி விவரம். 3000 to 5500. இத வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மருத்துவத்தில நம்பர் 1 சொல்றது, இந்த நம்பர் 1 பத்தி நம்ம பேசலாம். எல்லா எதெல்லாம் தேவையில்லையோ நம்ம மாநிலத்துக்கு, அதுலயெல்லாம் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்குது. அது வேலையில்லா திண்டாட்டமா இருக்கட்டும், குடியா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், எல்லா விதத்திலயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1. சரி, நீங்க அந்த டாஸ்மாக் பத்தி சொன்னதுனால கேட்குறேன். டாஸ்மாக்லேருந்து வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்கள் இத்தனை பேர் வந்து அவதிப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு என்னதான் சார் முடிவு? வருமானம் ஈட்டுறதுக்கு 1000 வழி இருக்கலாம். கொலைகாரனும் தான் வந்து காசு வாங்கிட்டு கொலை பண்றதா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ செய்திகள் பார்க்குறோம். அந்த காசு வாங்கிட்டு கொலை தொழில் பண்றவன் போய் அந்த பணத்த அவன் வீட்ல இருக்க மனைவிட்டயோ, இல்ல அம்மாட்டயோ குடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதே மாரி சாராயம் வித்து அந்த வருமானத்த கொண்டு வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு பண்ண முடியுமா? அதில பெருமைப்பட்டுக்கிற முடியுமா? இன்னைக்கு குஜராத் எடுத்துக்கோங்க. குஜராத்தில டோட்டல் ப்ரோஹிபிஷன். அதாவது அங்க மது விலக்கு இருக்குது. பூரண மது விலக்கு இருக்கிற குஜராத் மாநிலத்தில கடன் இல்லாத ஒரு பட்ஜெட் போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அரசாங்கம். ம். நம்ம நம்ம வருமானத்தில 50,000 55,000 கோடி ம். டாஸ்மாக் வருமானம் வச்சுக்கிட்டு, இந்தியாவிலே அதிக கடன் வச்சிருக்க மாநிலம் தமிழ்நாடு. வருமானமும் டாஸ்மாக்லேருந்து அதிகமாக வருது, இங்க தான் கடனும் அதிகமாயிட்டே இருக்கு. அதிகமா இருக்கு. அப்ப என்ன மாரி மேனேஜ்மென்ட், என்ன மாரி நிர்வாகம்னு யோசிச்சு பாருங்க. நிர்வாகமே செய்யத் தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இந்த திமுக அரசாங்கம். சரி, இப்போ டாஸ்மாக்கு ஒரு பக்கம் விடுங்க. ஆனால் அதை விட இளைஞர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகமாயிட்டே இருக்கு சார். நாளுக்கு நாள் நியூஸை பார்த்தாலே ரொம்ப வந்து மனசுலாம் குலையுது. மக்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும். ம். இன்னைக்கு இளைஞர்கள் அப்படிங்கிறீங்க, நான் பார்க்குறது பிஞ்சு குழந்தைகள் இன்னைக்கு போதையில பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்கூல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல் பக்கத்துலயும் ஐஸ்கிரீம் விக்கிறாங்கல்ல, ம். அதுல போதை தடவின ஐஸ்கிரீம். ஓ, போதை இருக்கிற சாக்லேட். சாக்லேட். அந்த மாணவர்களுக்கு 5ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க. இன்னைக்கு நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செய்தியில பார்த்தது 10ஆம் கிளாஸ் படிக்கிற பெண் குழந்தைகள் டாஸ்மாக் கடையில போய் பீர் வாங்கிட்டு வந்து, அத ஓப்பன் பண்ணி அதை வீடியோவை Instagramல எடுத்து போட்டுக்கிட்டு போடுறாங்க. இருக்காங்க. அதனால இளைஞர்கள் மட்டுமல்ல, பிஞ்சு குழந்தைகளும் இன்றைக்கு இந்த போதையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல. சார், என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்சிங்கன்னா போதை ஒழிக்கிறதுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுப்பீங்க? பூரண மதுவிலக்கு சார். இன்னைக்கு இல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு வெள்ளை அறிக்கை விட்டிருக்கிறோம். அதுல பூரண மதுவிலக்க தமிழ்நாட்டுல கொண்டு வந்து, தமிழ்நாட்டுக்கே பாரம்பரியமாக இருக்கிற பானங்கள், கல்லுல இருந்தோ, அதாவது தென்னை மரத்துல இருந்தோ, பனை மரத்துல இருந்தோ எடுக்கக்கூடிய பானங்கள மக்களுக்கு எப்படி கொண்டு போலாம். இது இன்னைக்கு நேத்து இல்ல, பழங்காலமாக நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. மது விற்பனை செய்து, அதனால இருக்கிற வருமானத்துல அரசாங்கம் நடத்தணும் அப்படிங்கிறது எங்களோட எண்ணம் கிடையாது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நான் கூட உங்களுக்கு குஜராத் சொன்னேன். குஜராத்ல பூரண மதுவிலக்கு. அதனால கடன் இல்லாம கடன் இல்லாத பட்ஜெட் பட்ஜெட் போட முடியறதில்ல. இப்ப இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4,50,000 லட்சம் கோடி தமிழ்நாடோட பட்ஜெட். அதுல 55,000 கோடி மதுவுனால வருது. ஆனா 1,50,000 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. இதுக்கு பதிலா மாற்று வருமானங்கள் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறது வந்து அதுக்கும் நாங்க அறிக்கையாவே குடுத்திருக்கிறோம்.
அதுக்கு உதாரணமும் பாரதிய ஜனதா கட்சி ஆள்ற குஜராத் மாதிரி மாநிலங்கள் இருக்கிறது. அதனால் இதை சார்ந்து நம்ம இந்த அரசாங்கம் நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. அந்த வெள்ளை அறிக்கையை மக்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளாகவே வைக்கிறேன். குஜராத் முன்னுதாரணமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கல்வியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாடு தான் முன்னுதாரணமாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பெண்கள் வந்து சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். நிறைய திட்டங்களை வந்து முதல்வர் இன்னைக்கு லிஸ்ட்டு போட்டு மேடைகளில் பெரிய பெரிய விழாவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த பொய்யான தகவல்களை மக்கள்கிட்ட அதை பெருமையாகவே போய் எடுத்து பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏசர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். ஒரு 2ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸு படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைக்கு என்ன கணக்கும் என்ன ஆங்கிலமும் தெரியணுமோ, அது 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு தெரியலை. பாஸ் மார்க்கு பாஸ்போர்ட்டே அப்படியே இந்த பிள்ளைங்க பாஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு நம்பரையும் தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வரும். இந்தியாவிலேயே பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க தமிழ்நாட்டில் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நிதர்சனமான உண்மை என்னென்னா, திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி முடியும் போது தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 51%. இன்றைக்கு இது குறைஞ்சு கிட்டத்தட்ட 49.8 அந்த மாதிரி வந்திருக்கு. கடந்த 5 வருடத்தில் எந்த விதத்தில் நீங்கள் பார்த்தாலும் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சோ அதிலிருந்து குறைஞ்சிருக்கு. தமிழ்நாடு காலங்காலமாகவே ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம், அதில் யாரும் மாற்ற முடியாது. இந்த 5 வருஷத்தில் இந்த அரசாங்கம் மேலே எடுத்துகிட்டு போயிருக்கா, கீழே குறைச்சிருக்கா அப்படின்னா கீழே குறைஞ்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக யூபிஎஸ்சி ரிசல்ட் வந்தது இல்லை சார்? ஆமாம். 10 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா முதல் 10 இடத்துல வந்து தமிழகத்திலேருந்து யாருமே தேர்வாகலை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து 2வது இடத்துல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 10வது இடத்துல 2-3 பேர் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அரசு தேர்வுகளில் முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படி. இந்த நான் முதல்வன் திட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் போய் பார்க்கணும். நான் எல்லா கல்லூரிக்கும் போயிருக்கேன், எல்லா பள்ளிக்கூடம் போயிருக்கேன். கல்லூரியில் அந்த நான் முதல்வன் திட்டத்தினால அதில் ப்ராக்டிஸ் எடுக்கிற மாணவர்களையும் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். அது என்ன சொல்லித்தராங்க? பேசிக் பவர் பாயிண்ட் போடுறத இன்றைக்கி வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க பவர் பாயிண்ட் போடும். இங்கே காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பவர் பாயிண்ட் போட சொல்லிக்கிறத நான் முதல்வன் திட்டத்தில் சொல்லி தந்தோம். அதனால் இவங்க வந்து ஐஏஎஸ் படிச்சிட்டாங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அந்த இன்றைக்கி படிச்சுட்டு வந்திருக்காங்களே அவங்க இது இல்லைனாலும் அவங்க எப்படினாலும் அதை பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க. 10 வருடங்களில் கீழே போயிருக்கு உண்மைதான். கடந்த 1 வருஷத்தில் நான் முதல்வன் திட்டம் எப்போ வந்தது? இந்த ஐஏஎஸ் பயிற்சிக்காக அவங்க என்ன பண்ணாங்க? இன்றைக்கி தனியார் நிறுவனங்கள் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எத்தனை சிவில் சர்வீஸ் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் இந்த தமிழ்நாடு நான் முதல்வன் திட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்பேர் பண்ணி பார்ப்போமே, எத்தனை பேர் இவங்க உருவாக்குனுங்க அப்படின்னு. எங்கேயெல்லாம் ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் முதல்ல வந்துட்டானா அங்கே இந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் போய் அவங்க ஒரு ஸ்டிக்கரை போட்டு இது திரு ஸ்டாலின் அவர்களால் இவர் ஓட்டப்பந்தயத்தில் முன்னிலையில் வந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டா இது கொஞ்சம் கேவலமா இல்லையா? சரி, இப்போ பாலியல் குற்றங்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், தண்டனைகள் கடுமையாக்கப்படணும், சட்டம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த தப்புலாம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து எப்படி பார்க்குறீங்க? இதில் அரசாங்கத்தோட உறுதியின்மை தான் காரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்சா வழக்குகள், அதாவது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை 53% அதிகமாக இருக்குது. 53% அது அதிகமாக இருக்குது. இன்றைக்கி போதைப் பொருட்களில் கைதானவங்க ஆப்ரேஷன் கஞ்சா அப்படின்னு இந்த அரசாங்கம் முன்ன ஆரம்பிச்சு ஒரு 30,000 பேரை கைது பண்ணாங்க. கைது பண்ணிட்டு எத்தனை பேரை அவங்க தண்டிச்சாங்க யோசிச்சு பாருங்கள். 20% கிடையாது. இன்றைக்கு ஒரு நல்ல உதாரணம் விளாத்தி குளத்தில் நடந்தது. ஏற்கனவே ஒரு மூதாட்டியை பாலியல் வன்முறை செய்து கொலை செய்தவன் அவன் ஜாமீனில் இந்த அரசாங்கம் வெளியில் விட்டுருக்கு. அந்த நபர் மேலே 30க்கும் மேற்பட்ட வழக்குகள். தைரியமாக போய் திரும்பவும் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை பண்ணுறான் அப்படின்னா 10ஆவதுல 495 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. ஒரு கலெக்டராக வந்திருக்கலாம், ஒரு பெரிய இன்ஜினியராக வந்திருக்கும், ஒரு பெரிய டாக்டராக வந்திருக்கும், ஒரு பெரிய தலைவராக கூட வந்திருக்கலாம் இல்லையா? அந்த குழந்தை பலமுறை கைது செய்யப்பட்டு பலமுறை தண்டனை பெற்ற ஒருத்தனை நடமாட விட்டது இந்த அரசாங்கம் தானே. ஆனால் கோர்ட்டு தானே ஜாமீன் கொடுத்தது. நல்ல 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 பாயிண்ட் சொன்னீங்க. பெரம்பலூரில் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் உருவாக்கியிருக்காங்க. இந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னு, இந்த அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்க நீதிமன்றங்கள் கூட எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பெரம்பலூரில் ஒரு ஸ்பெஷல் கோர்ட் 1 வருஷமாக ஒரு கன்விக்ஷன் கூட கிடையாது, ஒரு தீர்ப்பு கூட கிடையாது, இல்லை ஒரு தீர்ப்பு கூட கிடையாது. அப்போ என்ன மாதிரி இங்கே நீதித்துறையும் இந்த அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இங்கே நீதித்துறையும் இவங்களால செயல்படாமல் இருக்குது, காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கு, அரசாங்கம் பேருக்கு எதையாச்சும் ஆப்ரேஷன் நடத்தி கைது பண்ணிட்டு மறுநாளே அவங்கள ஜாமீனில் ரிலீஸ் பண்ணிடுறது. இதுதான் இங்கே நிலைமை. இந்த லாக்அப் டெத்து கூட நிறைய நடந்துட்டு இருக்கே சார். 33க்கு மேலே கடந்த 5 வருஷத்தில் லாக்அப் டெத். இதில் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, சுப்ரீம் கோர்ட்டும் என்ன சொல்லுதுன்னா, எல்லா
காவல் நிலையங்களிலும் சிசிடிவி வச்சுருக்கணும். விசாரணை பண்ணும்போது எல்லா இதுலேயும் சிசிடிவி வச்சுருக்கணும். மத்திய அரசாங்கத்தோட ரெக்கமெண்டேஷன் சொல்லுது. சுப்ரீம் கோர்ட் ரெக்கமெண்டேஷன் சொல்லுது. தமிழ்நாட்டில் 3ல் 1 காவல் நிலையத்தில் கூட இன்னும் ஃபங்க்ஷனிங், அதாவது வேலை செய்கிற சிசிடிவி இன்னும் இல்லை. எனக்கு அஜித்குமார், ஒரு அஜித்குமார் தான் நம்மளை வெளியில் வந்திருக்கார். 33 பேர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கடந்த வருஷத்தில் மட்டும் புழல் சிறையில் அடைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போவாங்கள்ல, அதில் 450 பேருக்கு மேலே பயங்கர ஃப்ராக்சரோட ஜெயிலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. உள்ளே போகும்போது அந்த விசாரணை அப்போ இவங்க அடித்து அவங்க எலும்பு முறிவு, உடம்புல காயங்களோட 450 பேருக்கு மேலே உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கிறதா ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது. இதில் குற்றவாளிகளோட அப்பாவி மக்கள் நிறைய பேர் வந்து தண்டிக்கப்படுறாங்க. நல்ல கேள்வி இது பண்ணீங்க. இது குறிப்பாக அப்பாவி மக்கள்னு சொல்கிறத விட எஸ்சி எஸ்டி மக்கள் மேலே இந்த அரசாங்கம் அதிகமான கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. கடந்த 5 வருஷ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 40% குற்றவாளிகள் அப்படின்னு கைது செய்யப்பட்டவங்களில் 40% பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள், அப்பாவி மக்கள். அவங்க பொதுவாகவே ஏழையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஒரு வக்கீலை பார்க்குறதுக்கோ இல்லை ஒரு ஒரு யாராச்சும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கோ ஆக்சஸ் கிடையாது. அந்த மக்கள் குற்றவாளிகளில் 40%த்துக்கும் மேற்பட்ட பட்டியலின மக்களாக இருக்கிறாங்க. பட்டியலின மக்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா திருமாவளவன் இருக்காரு அவங்க கூட்டணியில். நீங்கள் என்னென்னா ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க. பட்டியலின மக்களை காப்பாற்றுற, சமூக நீதி காப்பாற்றுற இந்த அரசாங்கம், இந்த முதல்வர் வேங்கை வயலுக்கு இது வரைக்கும் போகலையே. அந்த மக்கள்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வரலாம்ல. இது ஒரு வேங்கை வயல் இல்லை. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வேங்கை வயல் மாதிரி இன்சிடென்ட்ஸ் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நடந்திருக்கு கடந்த 2 வருஷத்தில். அன்றைக்கு அரசியலுக்காக, ஓட்டுக்காக நீட்டை முன்னிறுத்தி அனிதா வீட்டுக்கு ஓடி ஓடி பார்த்தீங்கள்ல. உங்களுக்கு ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக சிலைகளுக்கு மாலை போட ஓடுறீங்கள்ல. பாதிக்கப்பட்ட மக்கள் வேங்கை வயலுக்கு போயிருக்கலாம்ல, விளாத்திகுளத்துக்கு போயிருக்கலாம்ல. இந்த முதல்வர் அடிக்கடி மணிப்பூரை பற்றி பேசுகிறார். அக்கா கனிமொழி போனாங்களே, முதல்வர் போனாரா? இங்கே இருக்கிற நடக்கிறதுக்கு போகாதவங்க எதுக்கு மணிப்பூரை பற்றி பேசுகிறீங்க? இங்கே இருக்கிற பெண்களை நீங்கள் பாதுகாக்காதவங்க எதுக்கு மணிப்பூரில் இருக்க பெண்களை பற்றி பேசுகிறீங்க? அதே அக்கா கனிமொழி அவங்க கூட்டத்தில் தானே பெண் காவலருக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டுச்சு. அது திமுக காரங்கள்னால நடந்துச்சு. அதுக்கு போய் கேட்கலையே. அக்கா கனிமொழி போய் அந்த காவலர்கிட்ட போய் என்னன்னு கேட்டாங்களா? அவங்களுக்கு தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா? அடிக்கடி எதுக்கு மணிப்பூரை பேசுகிறீங்க? சரி, நீங்கள் சிஎம் போகலன்னு கேட்குறீங்க, அப்புறம் ஏன் பிரதமர் போகல மணிப்பூருக்கு? இந்த பிரதமர் மட்டும் போகலன்னு சொல்லக்கூடாது. திரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அவரும் தான் மணிப்பூருக்கு போகலை. அவரும் உள்துறை அமைச்சர் தான் அனுப்பிச்சி வச்சார். இந்த முறையும் இங்கே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மணிப்பூருக்கு பல முறை போயிருக்கிறாங்க. இதில் ஒரு தப்பான ஒரு கட்டமைப்பு என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, மணிப்பூர் வந்து ஒரு 2 மதத்தினருக்கு எதிரான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அங்கே நடக்கிற பிரச்சனை நிலத்துக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் ஒரே மதத்தினை சேர்ந்தவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் உண்மை. இது போன காங்கிரஸ் ஆட்சி திரு மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தப்பவும் இந்த பிரச்சனைகள் நடந்தது. இன்றைக்கு மணிப்பூர் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னா கடந்த, அதாவது 2004 2014 விட இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னா இன்றைக்கு திரு மோடி அவர்களின் அரசாங்கத்தினால தான். அது இந்து கிறிஸ்டியன் பிரச்சனை கிடையாது. அங்கே இருக்கிற 2 இன மக்களுக்கான ரிசர்வேஷன், எஸ்டி ரிசர்வேஷன், அதை சார்ந்த வேலைவாய்ப்பு, அந்த வேலைவாய்ப்புனால நிலம் வீடுகள் வாங்குறதுக்கான பிரச்சனைகள், இதனால் அங்கே நடக்கிற பிரச்சனையை ஒழிய அதை வேறு மாதிரி கட்டமைச்சிக்கிட்டு இங்கே ஒரு தப்பான பரப்புதலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. திருப்பரங்குன்றத்துலேயும் அதே கிளர்ச்சி தானே ஏற்பட்டுச்சு. நம்ம ஒரு சாமி கும்பிடுறது நம்மளோட அவங்கவுங்களோட உரிமை. தீபம் ஏற்றுறது அவங்கவுங்களோட வழக்கம், உரிமை. பேசாமல் விட்டுருந்தா அவங்க பாட்டு ஏற்றிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்பா முருகா அப்படின்னு கும்பிட்டுட்டு போயிருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற தர்காவில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களும் அவங்க தர்காவுக்கு போய் கும்பிட்டு போயிருப்பாங்க. பிரச்சனையே கிடையாது. காலங்காலமாக அவங்க ஒன்றா தான் இருக்கிறாங்க. தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு தர்காவில் இருக்க போகிற இஸ்லாமிய சகோதரர்கள் தடுக்கலை, அவங்க வேண்டான்னு சொல்லலை. தடுத்தது யார்? இந்த அரசாங்கம். தேவையில்லாத பிரச்சனையை ஊதி பெருசாக்கியது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கியது, மத பிரச்சனைகளை உருவாக்க முயற்சி செய்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. திமுக தான் காரணம். நிச்சயமாக திமுக. மதத்தால் மக்களை பிரித்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். எல்லாம் ஒரு முதல்வர் அப்படிங்கிறவர் யாருக்கும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஒருவருக்கு வாழ்த்து சொல்கிறார் அப்படின்னா இன்னொருத்தருக்கும் வாழ்த்து சொல்லணும். ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா இன்னொரு இடத்துக்கும் போகணும். எதுக்கு வாழ்த்து சொல்லலை முதல்வர்? ஒரு இடத்துல வாழ்த்து சொல்லிட்டா இன்னொரு இடத்துல ஓட்டு விழாதோ அப்படி பாரபட்சம் பார்க்குறாரு. நிச்சயமாக பாரபட்சம் மட்டும் இல்லை,
வேற்றுமை பாராட்டி பிரிவினையை உருவாக்குறதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ சமூக நீதி பேசுகிற திமுகவையே பிரிவினைவாத கட்சின்னு சொல்கிறீங்க. ஆனால் பிஜேபி அடிப்படையே வந்து பிரிவினையை தானே சொல்லுது. ஆர்எஸ்எஸ் தானே உங்களுடைய முன்னோடிகளே. பிஜேபி என்னைக்கும் பிரிவினை சொல்லலை, ஆ. ஆர்எஸ்எஸ் என்னைக்கும் பிரிவினை சொல்லலை. ஆர்எஸ்எஸ் ஒரு அரசியல் சார்ந்த இயக்கம் கிடையாது. 100 வருஷத்துக்கு மேலே இந்த நாட்டுக்கு எப்பயெல்லாம் மனித வளம் தேவைப்பட்டுச்சோ, மனித சக்தி தேவைப்பட்டுச்சோ, பேரிடர் காலங்களில், மழைக்காலங்களில், புயல் காலங்களில், பூகம்ப காலங்களில் எப்போல்லாம் இந்த மனித சக்தி தேவைப்பட்டுச்சோ, அது அனைவருமாக ஒன்றிணைந்து வேலையை முடிச்சுட்டு திரும்ப அவங்கவுங்க வேலைக்கு திரும்ப போகிற ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ். இன்றைக்கி ஆர்எஸ்எஸில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேரளாவுக்கு போனீங்கன்னா ஆர்எஸ்எஸில் கிறிஸ்டியன்ஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் துறையிலேருந்து பெரிய பெரிய கலெக்டராக இருந்தவங்க அவங்களாம் இன்றைக்கி ஆர்எஸ்எஸில் இருக்கிறாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் என்றைக்கும் பிரிவினை பார்க்கல, பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் பிரிவினை பார்க்கல. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுவோம். கடந்த 5 வருஷ ஆட்சியில் இன்றைக்கு உஜ்வாலா திட்டம் ஒரு உதாரணத்துக்கு, கேஸ் அடுப்பு, இலவச கேஸ் அடுப்பு திட்டமாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் திட்டமாக இருக்கட்டும், குடிநீர் வீடுகளுக்கெல்லாம் கொண்டு போகிறது, இல்லை கடன் திட்டம் தொழில் தொடங்குவதற்காக முத்ரா லோன் கடன் திட்டம், இது 3யுமே ஒரு உதாரணம் வச்சு பேசுகிறோம். 4வது வீடு, பிஎம் ஆவாஸ் யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம். இந்த 4 திட்டங்கள் பாப்புலரான திட்டம் எடுத்து பாருங்கள். இந்த 4 திட்டத்திலையும் கடந்த 5 வருஷத்தில் 33% பயனாளிகள் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும். இந்தியாவில் பாப்புலேஷனில் 83% இந்துக்கள், 17% கிறிஸ்தவர்களும் முஸ்லீம். இந்த 17% இருக்கிறவங்க 33% பலன்களை இந்தியாவில் அடைஞ்சிருக்காங்க. அப்படின்னா இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் பிரித்து பார்த்துருந்துச்சுன்னா 2 மடங்கு பலனை இந்த மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குமா? யோசிச்சு பாருங்கள். ஏன்னா டேட்டா பேசணும்ல, சும்மா பொத்தாம் பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது. இன்றைக்கு இதுதான் உண்மை. யாரையும் பிரித்து பார்க்கல. இன்றைக்கி ஏதாச்சும் இந்த 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 10 வருஷத்தில் மதம் சார்ந்து இந்தியாவில் ஏதாச்சும் கலவரம் நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்கள். அதற்கு முன்னால் திரு மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் எவ்வளோ மத கலவரங்கள் நடந்தது? இந்த 10 வருஷத்தில் யாராச்சும் ஏதாச்சும் 2 மதங்களுக்கு இடைப்பட்டல ஒரு பெரிய கலவரம் இங்கே நடந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். உள்நாட்டு பாதுகாப்பு, வெளிநாட்டு பாதுகாப்பு 2யும் திறம்பட நிர்வகிச்சுக்கிறது திரு மோடி அவர்கள். இல்லை, இப்போது ரம்ஜான் ஸ்டார்ட் ஆன உடனே முஸ்லீம்ஸையே நார்த் இந்தியாவில் வந்து அடித்தாங்களே இந்துக்கள். அதாவது ஏதாவது ஒரு ஊரில் ஒரு இடத்துல அவங்களோட தனிப்பட்ட விரோதத்தில் ஏதாச்சும் நடந்துக்கிட்டு இருக்கும். அது இங்கேயும் நடக்கு, எல்லா ஊர்லேயும் நடக்கு, வேறு வேறு காரணங்களுக்காகவும் நடக்கு. கிறிஸ்டியன்ஸ் போய் இந்துக்கள் அடித்த உதாரணங்களும் இருக்கத்தானே செய்யுது, முஸ்லீம்ஸ் போய் இந்துக்கள் அடித்த உதாரணமும் இருக்கத்தானே செய்யுது, ஏன் தமிழ்நாட்டில் இருக்கத்தானே செய்யுது. அப்போ நம்ம அதை பிரித்து பார்த்துருவோமா? அது அந்த இடத்துல வேறு தனிப்பட்ட காரணங்களால் சில நடக்கும்போது அது உடனே முழு மதசாயம் பூசக்கூடாது. சரி, இப்போ நீங்கள் திட்டங்கள் பேர்லாம் சொன்னீங்க, ஜல்ஜீவன் திட்டம், அதுக்கப்புறம் உஜ்வாலா திட்டம். இந்த திட்டம் வாயிலே நுழையிலையே, இது எல்லாமே ஹிந்தி பேர்லேயே இருக்குது, தமிழ் பேரில் வைக்கவே மாட்டீங்க. இது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் 10 வருஷம் இருந்தாங்க இல்லைங்களா? 5-6 மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க, கேபினெட், பெரிய கேபினெட் அமைச்சர்களாக இருந்தாங்க. அந்த 10 வருஷத்துலேயும் இது மாற்றப்படலை. அன்றையும் அதே பேரில் தான் மன்ரேகா திட்டம் எல்லாமே ஹிந்தி பேர், யோஜனா, ஆவாஸ் யோஜனா, யோஜனா அப்படிங்கிற பேர்லாம் இருந்துச்சு. திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து தமிழில் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து, அன்றைக்கு 10 வருஷம் இப்போ என்ன பண்ணீங்க? நான் ஒத்துக்கிறேன், இந்த திட்டங்கள் வந்து தமிழில் மொழிபெயர்க்கப்படணும், தமிழில் சொல்லப்படணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா திட்டங்களுக்கும் தமிழ்லேயும் பேர் இருக்குது. ஆனால் இந்தியா முழுக்கும் இந்த ஒரே பேரில் சொல்கிறதுனால நம்மளும் அதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் ஆந்திரா போனாலும், கேரளா போனாலும், தெலுங்கானா போனாலும், மகாராஷ்டிரா போனாலும் பிஎம்ஜெய் திட்டம், உஜ்வாலா திட்டம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிகிறதுனால அது ஒரே பேரை பயன்படுத்திக்கிறோம். தமிழ் பேரும் இருக்குது. நம்ம மத்திய அரசு திட்டங்கள் நீங்கள் அந்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் பேரும் போட்டிருக்கோம், தமிழாக்க பேரும் இருக்குது. பயன்படுத்துறதுல இன்றைக்கி நேற்று இல்லை, இதுக்கு முந்தைய அரசாங்கங்கள்லையும் இதான் இருந்துச்சு. அதனால் அனைவரும் சேர்ந்து அதை பாப்புலர் பண்ணணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ரயில்வே ஸ்டேஷன்லலாம் மத்தியில் இருக்க தமிழ் பேரை எடுத்துட்டு ஹிந்தியில் பேர் வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ரயில்வே ஸ்டேஷனில் 3 மொழியிலையும் இருக்குது. நீங்கள் தமிழ் பேரை எடுத்துட்டு ஹிந்தியில் வைக்கல. இல்லை, தமிழ் பேர் மத்தியில் இருந்தது, இப்போ வந்து பூங்கா, பார்க் டவுன் அப்படின்றது இங்கிலீஷில் கீழே இருக்குது. தமிழ் பேர் முதல்ல இருக்கும், இப்போ மேலே மாற்றி வச்சுருக்காங்க. கீழே நடுவில் வந்து இருக்கிற தமிழ் பேரை அதுதானே பளிச்சுன்னு தெரியும். தமிழ் தானே முதல்ல இருக்கணும், அத்தனை கேட்டிங்க. தமிழ் பேர் முதல்ல இருக்குது. இல்லை, முதல்ல இருக்கிறதுன்றது வேற, மத்தியில் வந்து பளிச்சுன்னு இருக்கிறது. நீங்கள் அப்போ மத்தியில் எழுதிட்டா ஏன் முதல்ல இல்லைன்னு கேட்பீங்க, உண்டா இல்லையா? தமிழ்நாட்டில் முதல்ல தமிழில் இருக்கணும். இந்தியா இந்தியா முழுக்கும்
தெரிஞ்ச ஒரு மொழி ஹிந்தி. இந்திய தேசிய மொழி கிடையாது. இந்தியா முழுக்கும் பரவலாக தெரிஞ்ச மொழி ஹிந்தி. ஆங்கிலம் உலகம் முழுக்க தெரிஞ்ச மொழி. அதனால 3 மொழியிலயும் இருக்கு. இதுல எந்த இல்ல சிரமம் இல்லையே. இப்போ மாற்றத்திற்கான ஏதாவது காரணங்கள் இருக்கு? ஏன்னா தமிழ்நாட்டுல தமிழ் மொழி முதல்ல இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? சரி, இப்போ இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், சீட்டுக்கான டிஸ்கஷன். தென்காசி தொகுதியில் நம்ம ஆனந்தன் ஐயாசாமிக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதெல்லாம் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தென்காசி தொகுதின்னு இல்ல. தென்காசி மாவட்டத்துல இருக்க 5 தொகுதியுமே தேசிய ஜனநாயக கூட்டணியும், பாரதிய ஜனதா கட்சி உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியும் நம்ம ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணல. அ இங்க தேவை இந்த மாவட்டத்துல தேவை வேலைவாய்ப்பு. கிட்டத்தட்ட 15,00,000 மக்கள் இருக்கிறோம் இந்த மாவட்டத்துல. 1,50,000 பேருக்கு மேல பட்டாதாரி இளைஞர்கள், வேலையில்லா பட்டாதாரி இளைஞர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு சமூகத்துல படிச்சுட்டு வேலை இல்லாமல் 1,50,000 பேர் படிச்சுட்டு வேலை இருக்காங்க. இல்லாம நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல மட்டும், டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல மட்டும் 1,25,000 பட்டதாரி இளைஞர்கள் பதிஞ்சு வச்சிருக்காங்க. வேலை இல்லை அப்படின்னு. இன்னைக்கு சமூகத்துல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம். சார், அமெரிக்காவில் அத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க. அதோட இப்போ பாஜகவில் தென்காசி மாவட்ட தலைவராக இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு சிட்டியில் இல்லாமல் உங்கள் சொந்த ஊரில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எதனால்? அமெரிக்காலேருந்து திரும்பி வந்து திரும்பவும் இங்கே ஒரு நகரத்தில் தான் இருக்கணும் அப்படின்னா நான் அமெரிக்காவிலேருந்தே வந்திருக்க வேண்டாம். எதை தேடி வந்தனோ இந்த மக்களோட இருக்கணும், இந்த மக்களில் ஒருத்தனாக இருக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். என்னோட சொந்த கிராமம் விஸ்வநாதபேரி என்னோட அடையாளம். அது அந்த ஊரை பற்றி இல்லை, அங்கே இருக்கிற அதை போகிற கிராமங்கள், அங்கே இருக்கிற மக்கள், அங்கே நடக்கிற விவசாய தொழில், அந்த ஒரு கட்டமைப்பு, அது அவங்களோட நான் இருக்கிறேன் அப்படின்னு. ரெண்டாவது, கிராமப்புறத்தில் தான் நம்ம மாவட்டத்தில் நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கிராமத்தில் இருக்க இளைஞர்களோட நானும் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். தினம் தினம் என்னை வந்து கிராமத்தில் அங்கே இருக்கிற இளைஞர்களும் சரி, பக்கத்தில் இருக்கிற இளைஞர்களும் சரி, நிறைய பேர் என்னை வந்து சந்திக்கிறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கிறது தவறு இல்லை, இங்கேருந்து ஒருத்தர் மேலே அமெரிக்கா வரைக்கும் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அங்கே இருக்கிறேன். நான் தென்காசியில் போய் இருந்தேன்னா அவங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் தெரியாமல் போயிடும். ம். அங்கே இருக்கிறதுனால அவங்களுக்கு இங்கேருந்து சாதிக்க முடியும், இங்கேருந்து பல தூரங்களுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தினம் தினம் என்னால் விதைக்க முடியும் உங்களை அப்படிங்கிறதுனால பார்க்கும் போதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு வைப் வரும் அவங்களுக்கு. நிச்சயமாக வரும். அதை நான் பார்க்குறேன். ஒரு கிராமத்திலிருந்து உலகம் முழுக்கும் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை குறிப்பாக இளைஞர்கள்ட்ட, ஆர்வமுள்ள உழைக்க தயாராக இருக்கிற இளைஞர்கள்ட்ட விதைக்க முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இன்னும் அந்த கிராமத்தில் இருக்கிறேன். அதனால சில சங்கடங்கள் இருந்தாலும் பரவாயில்லை. வாசுதேவ நல்லூரில் உங்களை எம்எல்ஏ கேண்டிடேட்டாக என்டிஏ கூட்டணியிலேருந்து நிற்க வைக்கிறாங்கன்னா மக்கள் உங்களுக்காக எதுக்கு வாக்களிக்கும்? அப்படி ஒரு வாய்ப்பு வரும் பட்சத்தில் தலைமைக்கு நன்றி. மக்கள் கேண்டிடேட்டுக்காக வாக்களிக்க வேண்டாம், மக்கள் அவங்களுக்காக வாக்களிக்கணும். அவங்களோட எதிர்காலத்துக்காக, அவங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காக, அவங்களோட பிள்ளைகளோட வேலை வாய்ப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் அவங்களுக்காக வாக்களிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாரால இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ, யாரால அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு அவங்க வாக்களிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் எனக்காக வாக்களிக்க வேண்டாம், அவங்களுக்காக அவங்க வாக்களிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போவே நீங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ட்விட்டரு, உங்களோட இன்ஸ்டா, சோஷியல் மீடியாலாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய தென்காசி மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வாய்ஸ் ஆஃப் தென்காசியில் அவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாய்ஸ் ஆஃப் தென்காசி அதை நீங்கள் முழு முதலாக ரொம்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான என்ன ரீசன்? தென்காசியின் குரல் இந்தியா முழுக்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான். ஏன்னா இந்தியாவோட மேப்பில் தென்காசி எங்கேயோ இருக்கிற ஒரு மாவட்டம். கடைக்கோடியில் இருக்கிற 806 மாவட்டங்களில் எங்கேயோ இருக்கிற மாவட்டம். சென்னைக்கு போனாலே உண்மையிலே தென்காசி அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாது. குற்றாலம் தெரிஞ்ச மக்களுக்கு தென்காசி தெரியாது. இன்னும் தெரியல. ஆமாம், அதான் உண்மை. ஆனால் தென்காசி ஒரு வளமான பூமி, இயற்கை எழில் மிகுந்த, விவசாயத்தை சார்ந்திருக்கிற ஒரு அழகான பூமி, நல்ல மக்கள், உழைக்கிறதுக்கு ஆர்வம் உள்ள மக்கள், திறமைசாலி மக்கள், திறமைசாலி இளைஞர்கள், இவ்வளோ இருக்கிற இந்த மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தோட மக்கள் உலகமெல்லாம் கேட்கணும், இந்த மாவட்டம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வாய்ஸ் ஆஃப் தென்காசி அப்படிங்கிறது. என்னோட குருநாதர் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களும் நானும் தொடர்ந்து, நான் இந்தியாவுக்கு திரும்பி வந்த பிறகு தொடர்ந்து பேசிக்கிட்டது, நம்ம சும்மா பேச்சாக இல்லாமல் எப்படி மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது, எந்த அளவில் கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஒரு மாவட்டத்தை மட்டும் எடுப்போம், அந்த மாவட்டத்தில் நம்மளால் மாற்றத்தை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதுக்காக முயற்சிப்போம் அப்படிங்கிற முயற்சியில் தான் இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி. இதுக்கு ஒரு குறியீடும், அதாவது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டும் செட் பண்ணியிருக்கிறோம்.
தென்காசி எஸ் எஸ்டோனியா ஆஃப் இந்தியா அப்படின்னு. அதாவது எஸ்டோனியா அப்படிங்கிற ஒரு நாடு, ஐரோப்பாவில் இருக்க ஒரு நாடு, தென்காசி அளவு பரப்பளவுள்ள மக்கள் தொகை கொண்ட, தென்காசி மாதிரியே காடும் வயலும் நிறைந்த ஒரு நாடு. அதே மாதிரி ஒத்து போகக்கூடிய நாடு. ஒரு நாடு 20 வருஷத்துல எங்கேயோ இருந்த, அதாவது 1996 வரைக்கும் ரஷ்யாவும் ஜெர்மனியும் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அடிமையாக இருந்த ஒரு நாடு 96ல் விடுதலை பெற்று 2015க்குள்ள உலகத்தில் இருக்கிற HDI இண்டெக்ஸில் டாப் 10 நாடாக எஸ்டோனியாவால் வர முடிஞ்சுச்சு. ஆக இந்த தென்காசி மாதிரி இருக்க ஒரு 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 மாவட்டம் சைஸில் இருக்க ஒரு நாடுனால முன்னேற முடியும், 20 வருஷத்தில் முன்னேற முடியும் அப்படின்னா, நம்மளால் ஏன் இங்கே சாத்தியப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்டதான் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன். தொழில், வேலைவாய்ப்பு, கல்வி, மருத்துவம், இயற்கை வளம் இதை சார்ந்தே இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அதில் பயனடைஞ்சிருக்காங்க சார் இது வரைக்கும்? நீங்கள் மருத்துவ முகாம்கள் ஏற்கனவே பேசணும். 300க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்துனது இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் மூலமாக தான். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற 13க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருக்க அத்தனை மாணவர்கள், கிட்டத்தட்ட 50,000 மாணவர்கள்ட்ட நாங்கள் நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம். பள்ளிகள் இருக்க மாணவர்கள், உதாரணமாக இன்றைக்கி அந்த NMMS டெஸ்ட், தேசிய திறனாய்வு டெஸ்ட்டு பாஸ் பண்ணுற மாணவர்கள் மாதம் 1000 ரூபா மத்திய அரசாங்கம் கொடுக்குது. இந்த மாவட்டத்தில் நாங்கள் இதை ஆரம்பித்த பிறகு ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்களுக்கு அந்த திறனாய்வு டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி மாதம் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபவுண்டேஷனோட எஃபோர்ட்னால. இப்போ TNPSC ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு முறை TNPSC எக்ஸாம் வர்றதுக்கு முன்னால் 3 மாதத்துக்கு முன்னாலே நம்ம வந்து பயிற்சி தேர்வை ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு சனி ஞாயிறுலையும் இங்கே இருக்கிற கல்லூரிகள்லையோ பள்ளிகளிலையோ நம்ம ஃப்ரீயாக அந்த புக்லெட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி தேர்வு இருக்கிறதுனால நூற்றுக்கணக்கான அரசு வேலைகள் தேர்ச்சியானவங்க போனவங்க நம்மகிட்ட பயின்றவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் தொழில்நுட்பம்லாம் இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு இலவசமாக ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அவங்களோட மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல நாங்கள் தொடர்ந்து யோகா போன்ற வகுப்புகளும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். விளையாட்டு போட்டிகள், எண்ணற்ற விளையாட்டு போட்டிகளை நாங்கள் எல்லா கிராமங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும், மனதும் ஆரோக்கியமாக. இது எல்லாமே கவர் ஆகுது போலியே. கல்வி, வேலை வாய்ப்பு, அதுக்கப்புறம் அரசு வேலைகள், அதுக்கப்புறம் மனநிலை, எல்லாத்தையுமே இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசி பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஏன்னா தொழில் தொடங்கணும். இங்கே அரசு வேலையை மட்டும் நம்ம எதிர்பார்த்து இருக்க முடியாது. தனியார் நிறுவனங்கள் வரணும், புதிய தொழில்கள் வரணும். தொழில் முனைவோர்களையும் உருவாக்கிட்டு இருக்கு. உருவாக்குறதுக்காக ஸ்டார்ட் அப் தென்காசி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பலதரப்பட்ட புது ஸ்டார்ட் அப்களுக்கு அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து, அவங்கள கண்டுபிடித்து அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து அவங்களுக்கு தேவையான ஆதரவுகளை தொடர்ந்து 4 வருஷமாக வழங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால் பல ஸ்டார்ட் அப்ஸ் இன்றைக்கி உருவாகியிருக்கு. இப்போ வாழை தொழில் மையம் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேட்டரை உருவாக்கி அதில் இன்றைக்கு 7 நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. அது செமிகண்டக்டர் தொழில், ட்ரோன் தொழில், சாஃப்ட்வேர் அனாலிட்டிக்ஸு, பீடி சுத்தம் பெண்களுக்கு மறு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்காக கொற்றவை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இந்த மாதிரி பலதரப்பட்ட நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலமாக நூற்றுக்கணக்கான பேருக்கு ஏற்கனவே இங்கே வேலைவாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே தென்காசி மாவட்டத்தோட MSME அசோசியேஷனோட சேர்ந்து இண்டஸ் ட்ரேட் எக்ஸ்போ அப்படிங்கிறத தென்காசியில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 2 நாள் ட்ரேட் எக்ஸ்போ நடத்தியிருக்கிறோம். கோயம்புத்தூர் மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி இடங்கள்ல மட்டுமே நடக்கக்கூடிய, இப்போ கொடிசியா மாதிரி பெரிய நிகழ்வுகளே நடக்கிற பெரிய நிகழ்வுகளை இங்கே தென்காசி மாவட்டத்துக்கு கொண்டு வந்து அதை சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறோம். போன ட்ரேட் எக்ஸ்போவில் 99 இங்கே இருக்கிற நிறுவனங்கள் அவங்களோட பொருட்களையும் அவங்களோட ப்ராடக்டையும் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அரசாங்க நிறுவனங்கள், இப்போ சிட்பியோ, டிட்கோவோ, பேங்க்ஸோட MSME பிரான்ச்சஸை அந்த ஒரு கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து அவங்க எல்லாரும் பேசி அவங்களுக்கான தேவையான பொருட்களும் தேவையான ஆலோசனைகளையும் ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ முக்கியமாக வாய்ஸ் ஆஃப் தென்காசி பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி, அடிப்படை சுகாதாரம், தொழில், வேலைவாய்ப்பு, இயற்கை பாதுகாப்புறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற குளங்களை தூர்வாருது. இப்போ நம்ம வாசுதேவநல்லூர் சட்டமன்றத்தில் மட்டும் 2 குளத்தை நம்ம நம்மளோட சொந்த செலவில் தூர்வாரி இருக்கிறோம், கரைகளை செம்மப்படுத்தியிருக்கிறோம். எங்கெங்க எந்த பகுதிகள்? சுப்பிரமணியபுரத்தில், வெள்ளானக்கோட்டை பக்கத்தில் 2 குளங்களை பண்ணியிருக்கிறோம். அது 3 மாதமாக தொடர்ந்து நடந்தது. அதே மாதிரி மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு உதாரணத்துக்கு பேருந்து நிறுத்தம்,
நிழற்குடை, பேருந்து நிழற்குடை இப்போ பார்த்தீங்கன்னா, மாவட்டம் முழுக்க 15க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நம்ம இலவசமாக பேருந்து நிழற்குடை கட்டி குடுத்துருக்குறோம். உதாரணத்துக்காக இங்க சங்கரன்கோயில் பக்கத்துல இருக்க மனோ கல்லூரி மாணவர்கள் ஒரு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பேருந்து நிறுத்தும்போது ஒரு அடிப்படை நிழற்குடை கூட இல்ல. அந்த மாணவர்கள் குறிப்பாக பெண் குழந்தைகள் வெயில்ல நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவங்க கேட்டதுக்குனாக அங்க ஒரு நிழற்குடை கட்டி குடுத்துருக்கோம். பெருமாள்பட்டியில, இங்க சுப்பிரமணியாபுரத்துல இந்த மாதிரி தொடர்ந்து அந்த சேவைகளும் செய்து கொண்டு இருக்கிறோம். கருவேல மரங்கள வெட்டணும் அப்படிங்கிறது அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக அது ஒரு முன்னெடுப்பாகவே கருவேல பண்ணிட்டு மரங்களை இருக்கீங்க. அகற்றுறது. நலிந்த பள்ளிக்கூடங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, உதாரணம் அவங்களுக்கு வெள்ளை அடிக்கிறதுலேருந்து, அவங்களுக்கு புக்கு குடுக்கறதுலேருந்து, பல பள்ளிகளை நம்ம தத்தெடுத்து அவங்களுக்கு அந்த அந்த பள்ளியோட சீரமைப்புக்காக டெவலப்மெண்ட்டுக்காக. வேலை பார்த்துருக்குறோம். ஒரு முக்கியமான பிரச்சனை நம்ம பள்ளிக்கூடங்கள்ல, இங்க தென்காசி மாவட்டத்தில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, அது குறிப்பாக அரசு பள்ளிகள்ல இருக்கிற கழிவறைகள். தண்ணி இருக்காது, உடைஞ்சு கிடக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகள் போற பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி இல்லாம, கழி கழிவறை சரியா இல்லாம, காலையிலேருந்து இன்ஃபெக்ஷன் நெறைய. சாயந்தரம் வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன். குறிப்பாக வயசுக்கு வந்த பெண் குழந்தைகள் அந்த கழிவறைய பயன்படுத்த முடியலன்னா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பெற்றோர்களுக்கு உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க ஒரு குறிக்கோளாக எடுத்து, தென்காசி மாவட்டத்தில இருக்க 100 அரசு பள்ளிகளில நவீன கழிப்பறைய உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எடுத்து, இன்றைக்கு 2 பள்ளியில அத முடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து அதுக்காக அடுத்து பண்றதுக்காக முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கோடை காலங்கள்ல நம்ம மக்கள் வெயில்ல வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தென்காசி மாவட்டம் முழுக்க ஒவ்வொரு சம்மர்லயும் சரியான நீர்மோர் பந்தலை அமைச்சிருக்கோம். நான் சொல்றது சரியான அதாவது நீர்மோர் சரியான நீர்மோர் பந்தல்னா எனக்கு பொதுவா அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீர்மோர் பந்தல் அமைக்கிறோம் அப்படின்னா, அந்த தொடங்குற அன்னைக்கு மட்டும் பெரிய பேனர வச்சு, நொங்கு கட்டி விட்டு, கட்சி கொடிய வச்சுட்டு கொடிகள் பேனர்லாம் இருக்கும், வச்சிருப்பாங்க. வாழைப்பழம் இருக்கும், தர்பூசணி இருக்கும், நொங்கு கட்டி விடுவாங்க, கோகனட் இதெல்லாம் அடுத்த நாள் இருக்கும். போனா அதுல டம்ளர் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. பானை மட்டும் தான் இருக்கும். வேற ஒண்ணும் இருக்காது. நாங்க நீர்மோர் பந்தல் போட்டிக்கு பார்த்தீங்கன்னா, 45 நாள் அங்க ஒருத்தர் கட்டாயமாக இருப்பார். 45 நாளும் நாங்க நீர், மோர் குடுப்போம். அதுக்குன்னே ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிடுவீங்க. ஒவ்வொரு பூத்லயும், ஒவ்வொரு அந்த ஸ்டால்லயும் ஒருத்தர் இருப்பாரு. 45 நாளும் அவருக்கு வந்து எங்களுக்கு நெறைய பேர் இது வாலண்டியர்ஸா இருக்காங்க. வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷனோட ஒரு நல்ல விஷயம், 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள், கல்லூரி மாணவர்களும், கல்லூரி முடித்தவர்களும் தன்னார்வலராக இருக்கிறாங்க. இதுல இந்த 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 நாங்க போடுற இந்த நீர்மோர் பந்தல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க லோக்கல்ல இருக்கிற அந்த இளைஞர்கள், மாணவர்கள் அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருந்து அத பார்த்துப்பாங்க. அத அவங்க ரொட்டேட் பண்ணிக்கிருவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு ஷிஃப்ட் போட்டு வேற ஆள் வந்துக்கிருவாங்க. அத பார்க்குறோம். ஆனா தரமான மோரையும், தரமான நீரையும் நாங்க சம்மர் முழுக்க வழங்கியிருக்கிறோம். அப்படியே அது கொஞ்சம் பேரு ஓஎம்ஆர் பக்கம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாய்ஸ் ஆஃப் தென்காசியோட நின்னுடாம. ஏன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்த நாள் தண்ணியும் இல்ல, மோரும் இல்ல. அது பானையே இருக்க மாட்டேங்குது. மண்ணு மட்டும் இருக்கு. வாய்ஸ் ஆஃப் தென்காசி, வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடாக மாறும்போது நிச்சயமாக அது நடக்கும். எல்லா ஊர்லயும் அத பண்ணணும்னு தான் மகிழ்ச்சி, நெனைக்கிறோம். வாழ்த்துக்கள். கண்டிப்பா இவ்ளோ பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அது தமிழகம் முழுவதும் விரிவடைய வேண்டும். இன்னொன்னு இவ்ளோ பண்றீங்கல்ல சார், இத வந்து வெளியில வந்து மக்கள்ட்ட ஒரு அரசல் புரசலா பேசுறாங்க. உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அவரு தான் இவர இயக்கிட்டு இருக்காரு. அந்த சக்திய நீங்களே கொண்டு வந்து சொல்லிட்டீங்க. அம் எனக்கு பின்னால இந்த சக்தி இல்ல. எனக்கு உறுதுணையாக என்னோட குருநாதராக இருந்து, எல்லா விதமான எனக்கு மட்டும் இல்ல, வாய்ஸ் ஆஃப் தென்காசியில இருக்க அத்தனை நபர்களுக்கும் ஒரு நல்ல பேட்ரனாக இருந்து எங்கள வழிநடத்துறவரு திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். அவரும் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால சிலிக்கான் வேலில இருந்துட்டு, அவர் நெனச்சா பெரிய பெரிய மாளிகைகள்ல இருக்கலாம். இருக்கலாம். ஒரு நான் எப்படி விஸ்வநாதப்பேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில இருக்கிறேனோ, அவர் கோவிந்தப்பேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில கைத்துக்கட்டில படுத்துட்டு ஏசி இல்லாத வீட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரும் கிராமங்களோட தன்னிறைவு, செல்ஃப் ரிலையன்ஸ், ஆத்ம நிர்பர் பாரத், கிராமங்கள் அந்த கிராமத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். அங்கே வேலைவாய்ப்புகள் உருக்க வேண்டும். ஆரோக்கியமான கிராமங்கள், தன்னிறைவு மிக்க மருத்துவ வசதிகளை கொண்ட, கல்வி வசதி கொண்ட கிராமங்கள் உருவாகணும் அப்படிங்கிறதுல அவரு வந்து ரொம்ப முனைப்பாக இருக்கிறாரு. அவரோட வழிகாட்டுதல் தான் என்னையும் சேர்த்து இந்த 1000 வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்கள் இந்த வாய்ஸ் ஆஃப் தென்காசியில இருக்குன்னு சொல்றோமே. நாங்க எல்லாருமே இதுல என்னையும் சேர்த்து இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். இதுல இந்த 1000 பேர் சொல்றேனே, அதுல ஜாதி, மத வேறுபாடு கிடையாது. இல்ல. எங்ககிட்ட இருக்கிற பார்த்தீங்கன்னா, நிறைய இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எங்களோட வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன்ல இருக்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களோட தலைமை நிர்வாகிகள் அந்த கோர் டீமே பார்த்தீங்கன்னா, அதுல பாதி பேரு கிறிஸ்தவர்களும், முஸ்லீம் தான். அதனால எங்களுக்குள்ள எல்லாருமே கலந்து ஒற்றுமையா, பேதம் இல்லாமல் பேதம் உழைத்துக் கொண்டு இல்லாமல் இருக்கிறீங்க. எல்லாருக்குமே ஒரே நோக்கம் தான். ஒரு வளர்ச்சி அடைந்த தென்காசி மாவட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் தொடர்ந்து பயணிச்சுட்டு